மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் முத்துமணி கோக்கறதை பற்றி, சாதா மணி கோக்கறதை பற்றி, எல்லா மணியும் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இது கிறிஸ்டல் மணி, இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு மிகவும் எளிமையான பொருட்கள் தான், 4-5 பொருட்கள் தான் தேவை. இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் கோல்டன் பீட்ஸ், கோல்டன் மணி, அடுத்தது கியர் லாக், அடுத்தது டாலரு, பேக் செயின், கிறிஸ்டல் மணி தேவையான அளவு, அது ஒரு சரமாக கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கலாம். அடுத்தது வளையம், ஒரு பக்கம் அது வளையம் மாட்டுறதுக்காக தேவைப்படும், அதுக்காக இந்த வளையம். அடுத்தது கியர் ஒயர், நோஸ் பிளேயர், கட்டர். இப்போ கியர் ஒயரை நம்ம எடுத்து அதில் டாலரை ஃபஸ்ட்டு கோப்போம் சென்டரில். ஏற்கனவே நான் வீடியோவில் மணியை அடுக்கி வச்சுட்டு மேலேருந்து கோப்பேன் நான். இது அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம டாலரை கோத்துருவோம். டாலரை கோர்த்துட்டு அதில் என்ன பண்ணுவோம், நம்ம கியர் ஒயரில் கியர் லாக்கை கோப்போம். கியர் லாக்கு 2 கோப்போம். இது பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நோஸ் பிளேயர், இதை நம்ம அந்த கியர் லாக்கை நசுக்குவோம். கியர் ஒயர் வேறு, கியர் லாக் வேறு, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்தது கோல்டன் மணி கோத்துருவோம். அதில் ஒரு 5 மணி கோத்தாச்சு. பாருங்கள். அடுத்தது கிறிஸ்டல் மணி, ஒரு 7 மணின்ற கணக்கில் கோத்துட்டு அடுத்தது கோல்டன் மணி ஒன்று கோத்துக்கலாம். இப்போ அடுத்தது அதே மாதிரி நம்ம மணியை கணக்கு பண்ணி ஒரு பக்கம் கோத்துருவோம். இப்போ அடுத்தல இது கோத்தாச்சு. மூணாவது ரோ கோத்தாச்சு. அடுத்தது 1 2 3 4 5 ரோ கோத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிவிடுவோம், இதை முடிச்சு போட்டு அப்படியே ஓரமாக வச்சுடுவோம் இந்த சைடு. இப்போ அந்த சைடு நம்ம கோல்டன் மணியை கோப்போம். இந்த பக்கம் கியர் லாக் ஒரு பக்கம் போட்டால் போதும், அதனால் நான் இந்த சைடு போடலை. இப்போ கோல்டன் மணி ஒரு 5 மணி கோத்துடலாம். மணி கோக்கிறதுலாம் எல்லாம் ஈஸியான விஷயந்தான். அந்த கியர் லாஸ்ட்டில் லாக் பண்ணுவோம்ல, கியர் லாக் போட்டு அப்போ தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த 5 மணி கோத்தாச்சு. அடுத்தது கிறிஸ்டல் மணியை கோத்துருவோம். அந்த பக்கம் 7 கோத்தோமா, அதே மாதிரி இந்த பக்கமும் அதே கணக்கு பண்ணி கோக்கணும். நம்ம மணி கோக்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
எண்ணிக்கை வந்து கரெக்டாக கொடுத்து கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். செயின் கோக்கிறதுல முக்கியமானதே எண்ணிக்கை தான். இப்போ ஒரு ரோ கோத்தாச்சு. அடுத்தது எல்லாம் கோத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த முடிச்சு போட்டதை பிரித்து எடுத்துருவோம் நம்ம. இப்போ கோத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வளையத்தை போடுவோம். அதில் வளையத்தை போட்டு அதில் கியர் லாக்கை வந்து 2 போடுவோம். அப்படியே அந்த கியர் லாக்கை கீழே இறக்கிட்டு இந்த வளையத்துள்ள மடக்கி அந்த ஒயரை வந்து அந்த கியர் லாக் உள்ளே விட்டால் வெளியே இழுக்கணும் அந்த சைடாக. இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. அப்படி இழுத்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நல்லா ஒயரை நல்லா இன்னும் கொஞ்சம் உள்ளே இழுத்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 2-3 மணியில் வந்து அதை உள்ளே விடணும் அந்த கியர் ஒயரை. எப்படி இழுக்கிறேன்னு பார்த்துங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து மெதுவாக காமிக்கிறேன். இப்போ இழுத்தாச்சு. அடுத்தது ஒரு 2-3 மணியில் உள்ளே வந்து அதை அந்த கியர் ஒயரை வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கைட்டாமல் வரும். ஏற்கனவே கியர் லாக் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒயர் முன்னாடியே வச்சோன்னா கழுத்தெல்லாம் குத்தும், நர்வஸாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மணிக்குள்ளே வந்து கியர் ஒயரை விட்டுட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இதை இப்போ இதை நசுக்கிடலாம் நோஸ் ப்ளையர் வச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியே நம்ம ஒயர் கட் பண்ணணும்னு வச்சிங்களேன், கஷ்டமாக இருக்கும். அது உள்ளே மணிக்குள்ளே ஒயரை விடுறதுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு ஒரு பக்கம். அதேமாரி அந்த சைடு பார்ப்போம். இப்போ அந்த சைடு ஒரு ரோ குறைவாக இருக்குது, அதை கோத்துடுவோம் நம்ம மணியை. இப்போ கோத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பேக் செயினை போடுவோம். இந்த பேக் செயின் அந்த வளையத்துள்ள ஒயரை விட்டு இப்போ கியர் லாக் 2 போடுவோம். அதில்
இப்போ அது உள்ளே அந்த பக்கம் அதை இறக்கிட்டு கம்பிக்குள்ளே மடக்கி இந்தமாரி உள்பக்கமாக விடணும். அதே மாதிரி தான் அந்த பக்கம் போட்ட மாதிரியே தான். இப்போ பாருங்கள், அதே மாதிரி மணிக்குள்ளே அதை உள்ள விட்டுக்குவோம். உங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். செயினை போட்டாச்சு, கட் பண்ணிவிடுவோம். இப்போ அதை நசுக்கிட்டு நசுக்கிட்டு கட் பண்ணிவிடுவோம் ஒயரை. இப்போ அந்த கொக்கியை வந்து அதில் மாட்டிக்கலாம். கொஞ்சம் அந்த வளையத்தை நீக்கிட்டு கொக்கியை அது உள்ளே போட்டு இப்போ நோஸ் ஸ்ப்ரேயில் நம்ம வந்து அந்த நசுக்கிடுவோம் வளையத்தை. இப்போ ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வந்து செய்து பார்த்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.